அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஒரு காலத்துல பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்த அந்த கிராமம் இப்போ வறட்சியில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 3 வருஷமா அந்த ஊர்ல மழை பெய்யல. அதனால ஊஜனங்களோட முகத்துல கவலையை தவிர வேற எதுவுமே இல்ல. ஒரு படி அரிசிய உயிருக்கும் மேலா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. பசி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சுயநலமா மாத்தும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஊரு தான் உதாகரணம். ஒரு நாள் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே ரங்கையா ராமையா 2 பேர் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னடா ரங்கையா இது, இந்த வருஷமாவது நம்ம ஊர்ல மழை பெய்யணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வெயில் கொளுத்துறத பார்த்தா நிச்சயமா இந்த வருஷமும் மழை பெய்யாதுன்னு தாண்டா தோணுது. ஆமா ராமையா, வயலெல்லாம் கூட காஞ்சு போய் விரிசல் விட்டுருச்சு. ஆடு மாடுங்களுக்கு சாப்பாடு இல்ல, மனுஷங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, இருக்கிற எல்லாமே தீந்து போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு வாழ்க்கைய பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. அப்ப ராமையா ரங்கையா கிட்ட ரகசியமா, ஆமா, பக்கத்து ஊர்ல இருந்து ஏதோ அரிசி மூட்டைய வாங்குனீங்களாமே, உண்மைதானா? அதை கேட்ட ரங்கையா ஆச்சரியமா சுத்திலும் பார்த்து, அட சத்தமா பேசாத ராமையா, செவருக்கும் காதருக்கும் பசியோட இருக்கிற ஜனங்க வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற எல்லா அரிசியும் தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. நான் மட்டுமா? உங்க வீட்டுல கூட தான் இன்னும் அரிசி பருப்பெல்லாம் இருக்காமே. அட, அது ஊஜனங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஆனா என்கிட்ட என்ன இருக்கு, நானே பட்னியா தான் இருக்கேன். அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி தான் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பயம் அவங்கள உண்மைய சொல்ல விடவே இல்ல. அப்பதான் ஊரோட எல்லையில இருந்து ஒரு வயசானவர் ஊருக்குள்ள மெதுவா வந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருந்துச்சு. தோல்ல ஒரு பைய தான் இருந்துச்சு. நடக்க முடியாம ரொம்பவும் சோர்வா அடிமேல அடி வச்சு நடந்து வந்தாரு. புதுசா ஒருத்தர் ஊருக்குள்ள வர்றத பார்த்து அந்த ஊஜனங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா அந்த சோமையா, அட யார் இது, புது ஆள் மாதிரி இருக்கு, இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்காரு? யாரா இருந்தா என்ன, தெரியாம தான் ஊருக்குள்ள வராருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் வாங்க என்ன ஏதுன்னுலாம் கேட்டுறாதீங்க. அப்புறம் பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொன்னா நாம என்ன பண்றது, நமக்கே குடிக்க கஞ்சி இல்லைங்க. ஆமா ஆமா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆனா அந்த வயசானவர் நேரா அவங்க பக்கத்துல தான் வந்து நின்னாரு. பாவம் அவரு பார்க்க ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவரு ரொம்பவும் கவலையா, ஐயா தொண்டை வத்தி போச்சு, கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்க, சாப்பிட ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க. அப்ப ராமையா கோவமா, எங்களுக்கு எங்க குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, நாங்க எங்க இருந்து குடுக்கறது, போப்போ. ஐயா கொஞ்சம் வடிச்ச தண்ணி இருந்தாலாவது கொடுங்க, 2 நாளா எதுவுமே சாப்பிடலங்க. இங்க பாருங்கய்யா, எங்களுக்கே சமைச்சு சாப்பிட எதுவுமே இல்ல, இதுல உங்களுக்கு என்னத்தை நாங்க கொடுக்கறது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அந்த வயசானவர் எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருந்தாரு. அவரு கண்ணுல கோவம் இல்ல, சோர்வு மட்டும்தான் இருந்துச்சு. அவரு மெதுவா அங்கிருந்து முன்னாடி போனாரு. ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லார்கிட்ட இருந்து வந்த பதில் ஒன்னே ஒண்ணுதான், இங்க எங்களுக்கே சாப்பிட எதுவும் இல்ல, உனக்கு என்னத்த கொடுக்கங்கிறது. உண்மையிலேயே அவங்க வீட்டுல சாப்பாடும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, மோரும் இருக்கு. ஆனா பயம், அந்த பயமும் சுயநலமும் தான் கதவை திறக்க விடல. கடைசியில அந்த பெரியவர் வேற வழி இல்லாம ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை கிட்ட போனாங்க. அந்த குடிசையில இருக்கிறது கௌரி பாட்டி. அவங்க அந்த ஊரோட அன்னபூர்ணா தேவி. வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க என்ன கொடுக்கறாங்களோ அதை வாங்கிப்பாங்க. ஆனா வறட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிலைமையும் சுத்தமா மாறி போச்சு. கௌரி பாட்டி திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்த அந்த பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்ப கௌரி பாட்டி அவரை பார்த்து, ஐயோ யார் அது, வயசானவரு, என்னாச்சு அப்படின்னு உடனே உள்ள போய் தண்ணியை கொண்டு வந்து அவருடைய முகத்துல தெளிச்சாங்க. உடனே அவரு கண் திறந்து பார்த்தாரு. அம்மா பசிக்குது, சாப்பாடு. அதை கேட்டு பாவம் கௌரி பாட்டியோட முகமே வாடி போச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்தது ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மட்டும்தான். அந்த அரிசியை வச்சுதான் ஒருவேளை அவங்க சாப்பிடலான்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கண்ணெதிர்க்க பசியில துடிக்கிற அந்த மனுஷனை பார்த்து அந்த பாட்டிக்கு மனசு கேட்கல. அப்ப பாட்டி பாசமா, எழுந்துறீங்க, வந்து இப்படி திண்ணையில உட்காருங்க, கவலைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். ஆமா, ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டேன், எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மட்டும் இருக்குமாமா, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலம்மா. அப்ப பாட்டி சிரிச்சுக்கிட்டே, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம்னு பெத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுள் வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு போடாம அனுப்பிடுவோமா? நீங்க கவலைப்படாதீங்க, இருக்கிறது என்னவோ அதை சமைச்சு உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறேன், நிம்மதியா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கௌரி பாட்டி எழுந்திருச்சு சமையலறைக்குள்ள போனாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்த
ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு சாதம் வடிச்சாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு கத்திரிக்காயை சுட்டு அத தொக்கு மாதிரி தயார் பண்ணாங்க. அந்த மனம் வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ரங்கையா ராமையாவுக்கு அந்த வாசம் வந்துச்சு. என்ன இது, கௌரி பாட்டியோட வீட்டுல இருந்து நல்ல மனம் வருது. அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சமைச்சிருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்ச அந்த பிச்சைக்காரன் அங்கதான் போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான். இருக்கிற கொஞ்சோண்டு கூட அவனுக்கு கொடுத்துருவாங்க அந்த பாட்டி. பாவம் அப்பாவி அவங்க. கௌரி பாட்டி ஒரு வாழையிலேயே போட்டு அதுல அவங்க சமைச்ச சாப்பாடு கத்திரிக்காய் தொக்க போட்டு கொடுத்தாங்க. சாப்பிடுங்க, நல்லா சூடா இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுங்க. அந்த பெரிய ஒரு பசியோட இருந்தாலும் அத வேக வேகமா சாப்பிடல. ஒரே ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாரு. அம்மா, இது அமிர்த மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த புண்ணியம் உனக்குதாம்மா. அப்பதான் ராமையா சத்தமா கத்தனா. அம்மா, உனக்கு அறிவு இருக்கா? இருக்கிற ஒரே ஒரு கைப்பிடி அரிசியையும் அவருக்காக சமைச்சு கொடுத்துட்டியே. நாளைக்கு சாப்பிடாம இருந்தா யார் பொறுப்பேத்துக்கிறது? ஆமா பாட்டி, நாங்க புத்திசாலிங்கன்றதுனால எங்களுக்கு இருக்கிறத நாங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோம். நீ அப்பாவியா இருக்க, அதனாலதான் வரவங்க போறவங்களுக்கு இருக்கிறத சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. கௌரி பாட்டி பரிமாறத விட்டுட்டு மெதுவா எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க. இங்க பாருப்பா ராமையா, ரங்கையா, நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை சமைச்சு நான் சாப்பிடாம அந்த பெரியவருக்கு கொடுக்கறேன்னா அது சும்மா இல்லை. எனக்கு பசிக்குதுதான். நாளைக்கு பட்னியா இருப்போன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா கண்ணெதிர்க்க பசியில ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்காம அந்த அரிசியை நான் எடுத்து வச்சேனா என்னை விட கேவலமானவங்க யார் இருப்பாங்க? அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் அமைதியானாங்க. ஆனா ராமையா மட்டும் அடங்கவே இல்லை. இதெல்லாம் சும்மா கதை. பசி எடுத்தாதானே தெரியும் அந்த சாப்பாட்டோட அருமை. அப்ப அந்த பெரியவர் வெளியில வந்தாரு. அவருடைய கண்ணுல ஏதோ ஒரு விதமான வெளிச்சம் தெரிஞ்சுது. உண்மைதாப்பா, பசிங்கிறது கொடுமையான விஷயம்தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு கொடுமையான விஷயம் இருக்கு தெரியுமா? என்னது? பயம். இன்னைக்கு இருக்கிறத கொடுத்துட்டா நாளைக்கு ஒருவேளை இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுல எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறீங்களே, அது நியாயம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன் பெரியவரே, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சதை நாங்க எடுத்து வச்சுக்கிறோம், தப்பா? தப்பு இல்லப்பா. ஆனா உங்களை மாதிரியே யோசிச்ச ஒருத்தனை எனக்கு நல்லாவே தெரியும். ஊரெல்லாம் வறட்சியில இருக்கும்போது அவன்கிட்ட மட்டும் அரிசி இருந்துச்சு. அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்னு அதை அவனும் சமைச்சு சாப்பிடாம யாருக்கும் கொடுக்காம பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டான். வறட்சியெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அந்த அரிசியை தைரியமா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஒரே புழு பூச்சியோட இருந்து வீணாவே போயிடுச்சு. இப்போ அவனும் அதை சாப்பிடல, இனிமே அதை சாப்பிடவும் முடியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அவனுடைய சுயநலமே கடைசியில் அவன் சாக காரணமா இருந்துச்சு. அதை கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் அமைதியா நின்னு அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த பாட்டிக்கு நாளைக்கு சமைக்க வீட்டுல அரிசி இல்ல. இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை வச்சு எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த சாப்பாடு அமிர்தத்தை விட பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. நீங்க எல்லாரும் வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. யாருக்கு கொடுக்க மனசும் வரல. நிச்சயமா நீங்க ஒளிச்சு வைக்கிற அரிசி உங்களுக்கு பயன்பட போறது இல்ல. அதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் தெளிவாவீங்க. அந்த பெரியவர் சொன்னதை எல்லாம் பக்கத்துல இருந்து ராமு அப்படிங்கிற பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்ப ராமு பக்கத்துல வந்து, ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். எங்க வீட்டுலயும் அரிசி இருக்கு. தினமும் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம சமைச்சு சாப்பிட்டு எங்க பசிய போக்கிக்கிறோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அந்த நிமிஷம் எனக்கு தோணுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராமு அவங்க வீட்டுக்கு ஓடினான். வீட்டுல இருந்து கொஞ்சம் கெவரு கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்து, பாட்டி, இதுல கொஞ்சம் கெவரு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்குறீங்களா? இது நான் எல்லாருக்காகவும் கொடுக்குற பங்கு. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல ஒளிச்சு வச்ச கொஞ்சோண்டு அரிசி பருப்பு எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல கௌரி பாட்டியோட வீட்டு வாசல்ல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து சேர்ந்துச்சு. யாருக்கிட்டயும் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஊருக்கே தேவையான அளவுக்கு பொருள் அங்க இருந்துச்சு. ரங்கையா ராமையா மட்டும் இன்னும் அப்படியே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற எதுவும் அவங்களுக்கு பயன்படாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரங்கையா, நாம தோத்து போயிட்டோம். அந்த பெரியவர் நம்ம மனச மாத்திட்டாரு. நாம ராட்சசங்களா இருக்கக்கூடாது. வா, போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரங்கையா ராமையா 2 பேரும் அவங்க வீட்டுல இருந்த அரிசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பமா மாறினாங்க. சாப்பிட வந்த அந்த பெரியவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையையும் கழுவுனாரு. நீங்க இந்த ஊருக்கு வந்ததுனாலதான்
இப்போ நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோங்கய்யா. அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, ஆமா, இப்போ இவங்க எல்லாரும் மாறினதுக்கு காரணம் நான் இல்லம்மா, நீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை சமைச்சு எனக்காக போட்டீங்க பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு விளக்கு எரிஞ்சாதான் மற்ற விளக்குங்களையும் எரிய வைக்க முடியும். அத நீங்க தான் நிரூபிச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பாடே சாப்பிட்டாங்க. அந்த விருந்து சாப்பாடு சாப்பிட்டதுல அவங்களுக்கு மனசும் நிறைஞ்சது, வயிறும் நல்லபடியாவே நிறைஞ்சது. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு அதிசயமா ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறிச்சு. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. திடீர்னு மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. 3 வருஷத்தோட வறட்சிய அந்த மழை போக்கிடுச்சு. அங்க பூமியும் ஈரமாச்சு, மனுஷங்களோட மனசும் ஈரமாச்சு. அவங்க எல்லாருமே அந்த வயசானவர் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு தேடினாலும் அவரு மட்டும் கிடைக்கவே இல்லை. அவரு சாதாரண மனுஷன் இல்ல, நிச்சயமா அந்த கடவுள் நமக்கு பாடத்தை கத்து கொடுக்கதான் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அவரு உண்மையிலேயே கடவுள் தான். கௌரி பாட்டி மட்டும் ஆகாயத்தை பார்த்து மனசார கும்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், பகிர்ந்து கொடுக்க கொடுக்க அதிகமாகிறது பாசம் மட்டும்தான். அன்புதான் இப்ப அவங்க எல்லாரையும் ஒற்றுமையா சேர்த்திருக்குன்னு தெரியும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு மனுஷன் போதும்னு சொல்றது வயிறு நெறிஞ்சா மட்டும்தான், அந்த சாப்பாட மட்டும்தான். வேற எதையுமே போதும்னு சொல்லவே மாட்டான். அந்த சாப்பாடு இல்லாம பசியால தவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு போடாம நம்ம வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு வச்சுக்கிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். ಅದು ಗೋದಾವರಿ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಅಂದವಾದ ಗ್ರಾಮ ರಾಮಪುರ. ಆ ರಾಮಪುರದಲ್ಲಿ ವಿಶ್ವನಾಥನ್ ಅನ್ನುವ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತ ಒಬ್ಬ ಇದ್ದ. ಅವನ ಹತ್ರ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಹಣ ತುಂಬಾನೇ ಇತ್ತು. ಅವನಿಗೂ ಅವನ ಹೆಂಡತಿ ಗೌರಮ್ಮನಿಗೂ ಇನ್ನೂ ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲ. ಗೌರಮ್ಮನಿಗೆ ಲೋಕದ ಜ್ಞಾನ ಸ್ವಲ್ಪನೂ ಇಲ್ಲ. ನನಗ್ ಮಾತ್ರನೇ ಎಲ್ಲ ಜ್ಞಾನನೂ ಇರೋದು, ನಾನೇ ಬುದ್ಧಿವಂತ ಅಂತ ವಿಶ್ವನಾಥಂ ಅಂದ್ಕೊಂಡು ಗೌರಮ್ಮನ ಯಾವಾಗ್ಲೂ ಬೈತಾನೇ ಇದ್ದ. ಒಂದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಮನೆ ವರಾಂಡದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ವಿಶ್ವನಾಥನ್ ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ನ ಓದ್ತಾ ಇದ್ದ. ಆವಾಗ್ಲೇ ಗೌರಿ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗಿ ತರಕಾರಿಗಳನ್ನ ತಗೊಂಡು ಮನೆಗ್ ಬಂದ್ಲು. ಅವಳ ಮುಖದಲ್ಲಿ ಆಯಾಸ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಗಂಡನಿಗೆ ಕಾಫಿ ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನುವ ಯೋಚನೆನೂ ಇತ್ತು. ಏನೇ ಗೌರಿ, ಮಾರ್ಕೆಟಿಗೆ ಹೋಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟೊತ್ತಾ? ಮೊದ್ಲೇ ಊರಲ್ಲಿ ಬಿಸಿಲು ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಹೋಗಿ ಇಷ್ಟೊತ್ತಾಯ್ತಲ್ವಾ, ಏನ್ ತಗೊಂಬಂದೆ? ರೀ, ಮಾರ್ಕೆಟಲ್ಲಿ ಇವತ್ತು ಬೆಂಡೆಕಾಯಿ ಈರುಳ್ಳಿ ಎಲ್ಲನೂ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ರೀ. ಬೆಂಡೆಕಾಯಿ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಅಂತ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ತಂದಿದ್ದೀನಿ. ಅದನ್ನು ಕೇಳಿ ವಿಶ್ವನಾಥನ್, ಏನು ಚರ್ಚೆ ಮಾಡಿ ತಗೊಂಡಿದ್ದೀಯಾ? ನಿನ್ಗೆ ಚರ್ಚೆ ಮಾಡಕ್ಕೂ ಗೊತ್ತಾ? ಸರಿ, ಈರುಳ್ಳಿ ಕೆಜಿ ಎಷ್ಟು ತಗೊಂಡೆ? 1 ಕೆಜಿಗೆ 2 ರೂಪಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ರೀ. ನಾನು ಚರ್ಚೆ ಮಾಡಿದಾಗ 1 ರೂಪಾಯಿಗೆ ಕೊಟ್ರು. ಅದನ್ನು ಕೇಳಿ ಅವನು ಕೋಪದಿಂದ, ಅಯ್ಯೋ ಹುಚ್ಚಿ, 1 ರೂಪಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಾ? ನಿನ್ನೆನೆ ಪಕ್ಕದ ಬೀದಿಯಲ್ಲಿ ವಿಶ್ವನಾಥ 1 ಕೆಜಿ ಈರುಳ್ಳಿಗೆ 1 ರೂಪಾಯಿ ಅಂತ ಮಾರಾಟ ಮಾಡ್ತಿದ್ದ. ನೀನು 1 ರೂಪಾಯಿ ಕಳ್ಕೊಂಡಿದೀಯಾ? ಆ 1 ರೂಪಾಯಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಬೆಲೆ ಇದೆ ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? ನಿನಗೆ ಏನೂ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ಗೌರಿ ತುಂಬಾ ಬೇಜಾರಿಂದ, ಏನೋ ರೀ, ಆ ಸುಬ್ಬಯ್ಯ ಮಾರಾಟ ಮಾಡಿದ ಈರುಳ್ಳಿ ಹಾಳಾಗಿದೆ, ಆದ್ರೆ ಇದು ಚೆನ್ನಾಗಿದೆ ರೀ. ಚೆನ್ನಾಗಿ ಇಲ್ದೇ ಇರೋದ್ನ ತೆಗೆದು ಬಿಸಾಕಿ ಚೆನ್ನಾಗಿರೋದ್ನ ಎರ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. ಅಯ್ಯೋ ದೇವ್ರೆ, ನಿನ್ನ ಬುದ್ಧಿವಂತಿಕೆನ ನೋಡಿದ್ರೆ ನನಗೇನೆ ನಾಚಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆ ದೇವ್ರು ನನಗೆ ಮಕ್ಳು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿವಂತಿಕೆ ಇರುವ ಹೆಂಡತಿನ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿ ಹೆಂಡತಿನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಯ್ಯೋ ದೇವ್ರೆ, ಇನ್ನು ಎಷ್ಟು ಕಾಲಕ್ಕೆ ಮನೆ ಜವಾಬ್ದಾರಿನ ನಾನೇ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು? ಯಾಕೆ ರೀ ಹಾಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಾನು ಓದಿಲ್ಲ, ಲೆಕ್ಕ ಗೊತ್ತಿಲ್ಲ, ತರಕಾರಿ ತಗೊಳಕ್ಕೆ ಕೂಡ ನನಗೆ ಸರಿಯಾಗಿ ಗೊತ್ತಾಗಲ್ವರೀ. ಅದೆಲ್ಲ ಇದ್ರೆ ಸರಿಯಾಗಲ್ಲ ಗೌರಿ. ನಾಳೆನೇ ನನ್ಗೇನಾದ್ರೂ ಆಗಿ ನಾನು ಸತ್ತೋದ್ರೆ ಆಮೇಲೆ ನಿನ್ನ ಅಮಾಯಕತ್ವ ನೋಡಿ ಈ ಊರಿನ ಜನರು ನಿನ್ನ ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಇರುವ ಆಸ್ತಿನೆಲ್ಲ ಕಳ್ಕೊತೀಯ. ಸರಿ ಹೋಗು, ಹೋಗಿ ಕಾಫಿ ತಗೊಂಬಾ. ಪಾಪ ಗೌರಿ ಅಳುತ್ತಾ ಅಲ್ಲಿಂದ ಮನೆಯೊಳಗಡೆ ಹೋದ್ಲು. ವಿಶ್ವನಾಥನ್ ಅವನ್ ಮಾತ್ರ ತುಂಬಾ ಬುದ್ಧಿವಂತ ಹಾಗಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ರಿಂದ ಗೌರಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಬಂದ ಕಣ್ಣೀರ್ ನೋಡಿ ಅವನಿಗೆ ಬೇಜಾರಾಗ್ಲಿಲ್ಲ. ಹೀಗೆ ದಿನಗಳು ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. ಕೆಲವು ದಿನಗಳ ನಂತರ ಆ ಊರಿಗೆ ಒಬ್ರು ಸ್ವಾಮೀಜಿ ಬಂದ್ರು. ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾನೇ ಮಹಿಮೆಗಳು ಇದೆ, ಮಣ್ಣನ್ನ ಕೂಡ ಅವರು ಚಿನ್ನವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ ಅಂತ ಊರಿನಲ್ಲಿ ಎಲ್ರೂ ಮಾತಾಡ್ತಿದ್ರು. ಅದನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಂಡ ವಿಶ್ವನಾಥ ಆ ಸ್ವಾಮೀಜಿಯನ್ನ ನೋಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋದ. ಆವಾಗ ಸ್ವಾಮೀಜಿ ಕಣ್ ಮುಚ್ಕೊಂಡೆ ಗಂಭೀರವಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ಓ ವಿಶ್ವನಾಥ, ನಿನಗೋಸ್ಕರನೇ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಉತ್ತಮ ಭವಿಷ್ಯ ಇದೆ, ಆದರೆ ಅದರಲ್ಲೊಂದು ಲೋಪ ಇದೆ. ವಿಶ್ವನಾಥ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ, ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ಹೆಸರು ನಿಮಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು? ನಾನು ಬರಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನನ್ ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಇದೆ. ನೀನು ಯಾರು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಾ?
ಇಲ್ಲಿ ನೋಡಪ್ಪ, ನಿನಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ, ಆದರೆ ನೀನು ನಿನಗೆ ತುಂಬಾ ಆಸ್ತಿ ಬೇಕು ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ. ನಿಜಾನಾ? ನಿನ್ನ ಭವಿಷ್ಯದ ಬಗ್ಗೆ ಹೇಳುವುದು ಸರಿನಾ? ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಹೌದು, ನೀವು ಹೇಳೋದು ನಿಜವಾದ ಸತ್ಯ. ನನಗೆ ಹಣ ಬೇಕು, ದಯವಿಟ್ಟು ಹಣ ಕೊಡಿ. ಹಾಗೇ ಆಗಲಿ, ತಥಾಸ್ತು. ನನ್ನ ಬಳಿ ಹಿಮಾಲಯದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಂತಹ ಲಕ್ಷ್ಮಿಯ ಯಂತ್ರ ಇದೆ, ಅದನ್ನು ನಿನಗೋಸ್ಕರ ಕೊಡ್ತೀನಿ. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಕಬ್ಬಿಣ ಕೂಡ ಚಿನ್ನ ಆಗುತ್ತೆ. ಇದನ್ನು ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು. ವಿಶ್ವನಾಥ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ, ಸ್ವಾಮಿ, ನಿಜವಾಗ್ಲಾ? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಯಂತ್ರವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿ. ನಿಮಗೆ ಎಷ್ಟು ದಕ್ಷಿಣೆ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ, ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡ್ತೀನಿ. ನೋಡಪ್ಪ, ಇದನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆದರೆ ಇದನ್ನು ತಯಾರಿಸಲು ತುಂಬಾ ಹಣ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಇದನ್ನು ತಯಾರಿಸಲು ತುಂಬಾ ಗಿಡಮೂಲಿಕೆಗಳು ಬೇಕಾಗಿತ್ತು. ನೀನು ಕೇವಲ 10,000 ಕೊಟ್ರೆ ಇದನ್ನು ನಿನಗೆ ವರವಾಗಿ ನೀಡ್ತೀನಿ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ 10,000 ಅನ್ನೋದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ದುಡ್ಡು. 10,000ನಾ? ಪರವಾಗಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಕಬ್ಬಿಣವೇ ಚಿನ್ನವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ ಅಂದ ಮೇಲೆ ನಾನು ನೀವು ಕೇಳಿದ ಹಣವನ್ನು ಇವತ್ತೇ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ತರ್ತೀನಿ. ಸರಿ, ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ. ಈ ವಿಷಯವನ್ನು ಯಾರಿಗೂ ಹೇಳಬಾರದು, ಮುಖ್ಯವಾಗಿ ಹೆಂಗಸರಿಗೆ ಹೇಳಬಾರದು. ಅವರ ನೆರಳು ಇದರ ಮೇಲೆ ಬೀಳಲೇಬಾರದು. ಹಾಗೆ ಬಿದ್ದರೆ ಇದು ಅದರ ಶಕ್ತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೆ. ವಿಶ್ವನಾಥನ್ ಸಂತೋಷದಿಂದ ಮನೆಗೆ ಹೋದ. ಅವನತ್ರ ಇರುವ ಹಣ ಎಲ್ಲನೂ ತೆಗೆಯೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವನ ಅಲ್ಮಾರಿ ಹತ್ರ ಹೋದಾಗ ಅಲ್ಮಾರಿ ಕೀ ಗೌರಿ ಹತ್ರ ಇತ್ತು. ಆದ್ರಿಂದ ಅವನು ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋದ. ಅಲ್ಲಿ ಗೌರಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು. ಗೌರಿ, ಗೌರಿ, ಆ ಗಾಡ್ರೇಜಿನ ಕೀ ಕೊಡು, ನನಗೆ ಹಣ ಬೇಕು. ಅದನ್ನು ಕೇಳಿದ ಗೌರಿ, ಹಣ ಬೇಕಾರಿ? ಯಾಕೆ ರೀ ಹಣ ಬೇಕು? ಇವಾಗಷ್ಟೇ ನೀವು ವ್ಯವಸಾಯಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ರಲ್ವಾ, ಮತ್ತೆ ಹಣ ಯಾಕೆ ರೀ? ನಿನಗೆ ಅದೆಲ್ಲ ಯಾಕೆ ಹೇಳು, ನಾನು ಹೇಳಿದ್ನ ಮಾತ್ರ ಮಾಡು. ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರ ಬರ್ತಾ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಹಣ ಬೇಕಾಗಿದೆ. ಏನು ವ್ಯಾಪಾರನ? ರೀ, ದಯವಿಟ್ಟು ಹೇಳಿ, ನೀವು ಯಾರನ್ನ ನಂಬಿ ಯಾವಾಗ್ಲೂ ಹಣ ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಲ್ಲ? ಆ ಹಣ ನಮ್ಮ ವಯಸ್ಸಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಸಹಾಯ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಅಂತ ತಾನೇ ತೆಗ್ದಿಟ್ಟಿರೋದು. ನಮ್ಮ ವಯಸ್ಸಾದ ಕಾಲಕ್ಕೆ ನನಗೆ ಇನ್ನಷ್ಟು ಹಣ ಬರುತ್ತೆ. ಆ ಸ್ವಾಮೀಜಿ ನನಗೆ ಒಂದು ಯಂತ್ರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಯಂತ್ರವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ತಂದಿಟ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿರೋದೆಲ್ಲ ಚಿನ್ನವಾಗುತ್ತೆ. ಗೌರಿ ಅದನ್ನು ಕೇಳಿ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ, ಕಬ್ಬಿಣ ಚಿನ್ನ ಆಗುತ್ತಾ? ನಿಜನಾ ರೀ? ಹೌದು, ಸ್ವಾಮೀಜಿ ನಿಜ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವರು ಮಹಿಮೆ ಇರುವವರು. ನನ್ನ ಹೆಸರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಏನ್ರಿ, ನನಗೆ ಒಂದು ಸಣ್ಣ ಸಂದೇಹ. ಏನದು ಸಂದೇಹ? ನಿನಗೆ ಸಂದೇಹ ಕೂಡ ಬರುತ್ತಾ? ಸರಿ, ಏನದು ಹೇಳು. ರೀ, ಆ ಸ್ವಾಮೀಜಿ ಕಬ್ಬಿಣವನ್ನೆಲ್ಲ ಚಿನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಎನ್ನುವ ಶಕ್ತಿ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವರೇ ಕಬ್ಬಿಣವನ್ನೆಲ್ಲ ಚಿನ್ನವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ ಅದನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡಿ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ಬೋದಲ್ವಾ? ಕೇವಲ 10,000ಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೆ ರೀ ನಮ್ಮಂತ ಜನರ ಬಳಿ ಅವರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಬೇಕು? ಅದನ್ನು ಕೇಳಿ ವಿಶ್ವನಾಥ ಒಂದು ಕ್ಷಣ ಶಾಕ್ ಆದ. ಗೌರಿ ಕೇಳಿದ್ರಲ್ಲಿ ನಿಜವಾಗ್ಲೂ ಒಂದು ಅರ್ಥ ಇತ್ತು, ಆದ್ರೆ ಅವನ ದುರಾಸೆ ಆ ಅರ್ಥನ ತಿಳಿಸೋಕೆ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ಛೀ, ನಿನಗೆ ಬುದ್ಧಿನೇ ಇಲ್ಲ. ಅವರು ಸ್ವಾಮೀಜಿ ಕಣೆ. ಅವರು ಲೋಕ ಕಲ್ಯಾಣಕ್ಕೋಸ್ಕರ ಜನರಿಗೆ ಒಳಿತನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಮಗೆ ಈ ರೀತಿ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದಿರೋವಳು. ನೀನು ಹೋಗಿ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತೀಯಾ? ಮೊದ್ಲು ಆ ಕೀಯನ್ನು ಕೊಡು. ರೀ, ಬೇಡ ರೀ, ನನಗೆ ಯಾಕೋ ತುಂಬಾ ಭಯ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆ ಹಣನ ಕಳ್ಕೊಂಡ್ರೆ ಆಮೇಲೆ ನಾವು ನಡು ರಸ್ತೆಯಲ್ಲೇ ನಿಲ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಬೇಡ ರೀ, ನನ್ನ ಮಾತು ಕೇಳ್ರಿ. ಈ ಮನೆಯ ಯಜಮಾನ ನಾನು, ನನಗೆ ಬುದ್ಧಿ ಇದೆ. ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ಇರೋವಳು ನೀನು ಹೋಗಿ ಹೋಗಿ ನನಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳ್ತೀಯಾ? ಸುಮ್ಮನೆ ಅಡಿಗೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರು. ವಿಶ್ವನಾಥ ಬೀರದಲ್ಲಿರುವ 10,000 ರೂಪಾಯಿನ ತಗೊಂಡ. ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದ ಗೌರಿಯ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರ್ತಾ ಇತ್ತು. ಅವಳಿಗೇನೋ ತಪ್ಪು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಗಂಡನ ಹತ್ರ ಹೇಳೋ ಧೈರ್ಯ ಅವಳಿಗಿಲ್ಲ. ಹೀಗಿರುವಾಗ ಮಧ್ಯಾಹ್ನದ ಸಮಯ. ವಿಶ್ವನಾಥ ಹೋಗಿ ಆ ಸ್ವಾಮೀಜಿಯನ್ನ ಮನೆಗೆ ಊಟಕ್ಕೆ ಬನ್ನಿ ಅಂತ ಕರ್ದ. ಊಟ ಮುಗಿದ್ಮೇಲೆ ಹಣ ಕೊಟ್ಟು ಆ ಯಂತ್ರನ ತಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಅವನು ಅಂದ್ಕೊಂಡ. ಸ್ವಾಮೀಜಿನು ವಿಶ್ವನಾಥನ ಜೊತೆ ಅವನ್ ಮನೆಗ್ ಬಂದ. ಗೌರಿ ಇಷ್ಟನೇ ಇಲ್ದೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ಲು. ಸ್ವಾಮೀಜಿಗೆ ಆಹಾರನೂ ಕೊಟ್ಲು. ವಿಶ್ವನಾಥ, ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ಕೈರುಚಿ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. ಅವಳು ಅನ್ನಪೂರ್ಣಿ. ಸ್ವಾಮೀಜಿ, ಅವಳು ಅಡಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾಳೆ, ಆದ್ರೆ ಅವಳ ತಲೆಯಲ್ಲಿ ಬುದ್ಧಿನೇ ಇಲ್ಲ. ಪರವಾಗಿಲ್ಲ, ಅಮಾಯಕತ್ವನೇ ಸ್ತ್ರೀಯ ಅಲಂಕಾರ. ಊಟ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಅವನ ಚೀಲದಿಂದ ಒಂದು ವಸ್ತು ತೆಗೆದು, ತಗೋ ವಿಶ್ವನಾಥ, ಇದೇ ಆ ಮಹಿಮೆ ಇರುವ ಧನಲಕ್ಷ್ಮಿ ಯಂತ್ರ. ಅದನ್ನು ನೋಡಿ ವಿಶ್ವನಾಥ ತುಂಬಾನು ಸಂತೋಷಪಟ್ಟ. ಸ್ವಾಮಿ, ಅದ್ಭುತ ಸ್ವಾಮಿ, ಇದು ಬಂಗಾರದಂತೆ ಪಳಪಳ ಅಂತ ಹೊಳಿತಿದೆ. ಇದು ಬಂಗಾರಕ್ಕಿಂತ ಅದ್ಭುತವಾದದ್ದಪ್ಪ. ಇದನ್ನು ಪೂಜೆ ಮನೆಯಲ್ಲಿಟ್ಟು ಪೂಜೆಯನ್ನು ಮಾಡಿ. ವಿಶ್ವನಾಥ 10,000 ರೂಪಾಯಿನ ಸ್ವಾಮೀಜಿಯ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಕ್ಕೆ ಹೋದ. ಸ್ವಾಮಿ, 1 ನಿಮಿಷ. ಆವಾಗ ಆ ಸ್ವಾಮೀಜಿ, ಏನಮ್ಮ? ಆ ಯಂತ್ರ ಪಳಪಳ ಅಂತ ಹೊಳಿತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಅದ ಮೇಲೆ ಏನೋ ಒಂದು ಎಣ್ಣೆ ಸವಿದ ಹಾಗೆ ಇದೆ. ಹಾಗಂತ ಹೇಳಿ
ಪಾಪ, ನೀವು ಎಷ್ಟೋ ದಿನದಿಂದ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಇಷ್ಟು ದೂರ ಬಂದಿದ್ದೀರಾ. ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾವುದೇ ವಸ್ತುವನ್ನು ತಂದರೂ ಕೂಡ ನಿಂಬೆಹಣ್ಣು ಎಲ್ಲ ಹಚ್ಚಿ ಚೆನ್ನಾಗಿ ತೊಳೆದು ಆ ನಂತರ ದೇವರ ಮುಂದೆ ಇಡ್ತೀವಿ. ಆವಾಗದು ಪಳಪಳ ಅಂತ ಹೊಳಿತಾ ಇರುತ್ತೆ. ಅದರಿಂದ ಶಕ್ತಿ ಕೂಡ ಜಾಸ್ತಿ ಬರ್ಬೋದು. ಇವಾಗ ಇದನ್ನು ಕೂಡ ತೊಳಿತೀನಿ. ವಿಶ್ವನಾಥನ್ ಕೋಪದಿಂದ, ಏನೇ ನಿನಗೇನಾದ್ರೂ ಹುಚ್ಚ? ಅದು ಯಂತ್ರ, ಅದನ್ನ ತೊಳಿಬಾರ್ದು, ಸ್ವಾಮೀಜಿ ಕೋಪ ಮಾಡ್ಕೋತಾರೆ. ಆವಾಗ ಆ ಸ್ವಾಮೀಜಿ, ಅಮ್ಮ, ಇದನ್ನು ನೀರಿನಿಂದ ತೊಳೆಯಬಾರದು, ಇದರ ಶಕ್ತಿಯನ್ನು ಕಳ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಹಾಗೇನೆ ಇಡಬೇಕು. ಅಯ್ಯೋ ಸ್ವಾಮಿ, ಹಾಗೆಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ. ಹೆಂಗಸರು ಮುಟ್ಟಿದ್ದು ಬೇರೆ, ಮತ್ತೆ ಇದನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡ್ಬೇಕಲ್ಲ. ಅದು ಅಲ್ಲದೆ ನೀವಿವಾಗ ಊಟ ಮಾಡಿ ಅದೇ ಕೈಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದೀರಾ. ಹಾಗಾದ್ರೆ ಇದು ಎಂಜಲಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಅದರಿಂದ ಇದನ್ನು ಶುದ್ಧಗೊಳಿಸಬೇಕು. ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ, ಶುದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ. ಗೌರಿ ಅವರು ಹೇಳಿದನ್ನ ಕೇಳದೆ ಆ ಸ್ವಾಮೀಜಿಯ ಕೈಯಲ್ಲಿದ್ದ ಆ ವಸ್ತುನ ಕಿತ್ಕೊಂಡ್ಲು. ಸ್ವಾಮೀಜಿ ಹಾಗೂ ವಿಶ್ವನಾಥ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಗ ಅವಳದನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋದ್ಲು. ಗೌರಿ ನಿಲ್ಲು, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ಅದು ನಾಶ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಿಲ್ಲು ಗೌರಿ, ಸ್ವಾಮಿ ಇರಿ, ಬರ್ತೀನಿ. ವಿಶ್ವನಾಥ ತಕ್ಷಣ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋದ. ಆವಾಗ ಆ ಸ್ವಾಮೀಜಿ ಕೂಡ ಅವನ ಹಿಂದೆನೇ ಹೋದ್ರು. ಗೌರಿ ಮೊದ್ಲೇ ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಬಿಸಿನೀರು ಇದ್ದು ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹುಳಿ ಹಾಗೂ ಸ್ವಲ್ಪ ಸೋಪನ್ನ ಹಾಕಿಟ್ಟಿದ್ಲು. ತಕ್ಷಣ ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಆ ವಸ್ತುನ ಹಾಕಿ ಅವಳು ತೊಳೆಯಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ಲು. ವಿಶ್ವನಾಥ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಬಂದಾಗ ಅವಳ ಮುಖ ಬಾಡಿ ಹೋಗಿತ್ತು. ನೋಡ್ರಿ ಏನಾಯ್ತು ಅಂತ, ಯಂತ್ರ ಕಪ್ಪಾಗ್ಬಿಡ್ತು. ಅವನಿಗೆ ಏನೂ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಏನೇ, ಯಂತ್ರ ಒಡೆದೋಯ್ತಾ? ದೇವರ ವಿಗ್ರಹವನ್ನು ತಂದು ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತೊಳಿತಾ ಇದ್ದೆ. ಸ್ವಲ್ಪ ಗಟ್ಟಿಯಾಗಿ ತೊಳೆದಿದ್ರಿಂದ ಇದರ ಬಣ್ಣ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಇದು ಕಪ್ಪಾಗಿದೆ. ನೋಡ್ರಿ, ಇದು ದೇವರ ಅಪಚಾರನ ಅಥವಾ ಇದು ಕಬ್ಬಿಣದಂಗೆ ಕಾಣ್ತಾ ಇದೆ. ಇದರ ಮಹಿಮೆ ಹೋಗ್ಬಿಡ್ತು. ನೋಡ್ರಿ ಏನಾಯ್ತು ಅಂತ. ವಿಶ್ವನಾಥ ಆ ವಸ್ತುನ ತಗೊಂಡು ನೋಡ್ದ. ಅದು ತುಕ್ಕು ಹಿಡಿದಿರುವ ಒಂದು ಹಳೆಯ ಕಬ್ಬಿಣದ ವಸ್ತು. ಅದಕ್ಕೆ ಚಿನ್ನದ ಬಣ್ಣನ ಹಚ್ಚಿದ್ರು. ಅದನ್ನ ಬಿಸಿನೀರಲ್ಲಿ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಆ ಬಣ್ಣ ಎಲ್ಲಾನು ಕರಗಿ ಹೋಗಿ ಇವಾಗ ಆ ನೀರು ಹಸಿನ ಬಣ್ಣದಲ್ಲಿ ಇತ್ತು. ಅದನ್ನ ನೋಡಿ ಅವನ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ, ಇದೇನಿದು ಚಿನ್ನವಾಗಿದ್ದು ಇವಾಗ ಕಬ್ಬಿಣವಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ? ಹೌದು ರೀ, ಇದು ಇನ್ನಷ್ಟು ಪಳಪಳ ಅಂತ ಹೊಳಿತಾ ಇರ್ಲಿ ಅಂತ ನಾನು ತೊಳೆದಿದ್ದು. ಆದ್ರೆ ಇವಾಗ ನಿಜವಾದ ಸ್ವರೂಪ ಹೊರಗೆ ಬಿತ್ತು. ಗೌರಿ ಸ್ವಾಮೀಜಿಯನ್ನ ನೋಡಿ, ಸ್ವಾಮಿ, ಇದನ್ನು ಮತ್ತೆ ಪುನಃ ಬಂಗಾರದ ಬಣ್ಣಕ್ಕೆ ತಗೊಂಬನ್ನಿ, ಇಲ್ಲದಿದ್ರೆ ನನ್ ಗಂಡನನ್ನ ಕೊಂದು ಬಿಡ್ತಾನೆ. ಸ್ವಾಮೀಜಿಯ ಮುಖ ಬಾಡಿ ಹೋಯ್ತು. ಅವನ್ ಮಾಡಿದ ಮೋಸ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಾಯ್ತು. ಆವಾಗ ವಿಶ್ವನಾಥ ಸ್ವಾಮೀಜಿಯನ್ನ ಕೋಪದಿಂದ ಗುರಾಯಿಸ್ದ. ಏ ಕಳ್ಳ ಸನ್ಯಾಸಿ, ನಿನ್ನ ನಿಜ ರೂಪ ಹೊರಗೆ ಬಿತ್ತಾ? ಕಬ್ಬಿಣಕ್ಕೆ ಚಿನ್ನದ ಬಣ್ಣ ಕೊಟ್ಟು ಮಾರಾಟ ಮಾಡ್ತೀಯಾ? ಇದೇನಾ ಚಿನ್ನ ಕಬ್ಬಿಣವಾಗೋದು? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಅದು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ದೋಷದಿಂದನೇ ಹೀಗೆ ನಡೀತು. ನಾನಿನ್ನು ಹೊರಡ್ತೀನಿ. ಆ ಸ್ವಾಮೀಜಿ ಅಲ್ಲಿಂದ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಓಡೋ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ದ. ಆವಾಗ ವಿಶ್ವನಾಥ ಜೋರಾಗಿ ಕಿಚ್ಚಾಡಿದ್ರಿಂದ ಹೊರಗಡೆ ಇರುವ ಕೆಲಸದವರು ಎಲ್ರೂ ಕೂಡ ಆ ಸ್ವಾಮೀಜಿಯನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಅವನ ಚೀಲದಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಚಿನ್ನದ ಬಣ್ಣದ ಪೇಂಟು ಹಾಗೆ ಕಬ್ಬಿಣದ ವಸ್ತುಗಳು ಇತ್ತು. ಅದರ ನೋಡಿ ಎಲ್ರಿಗೂ ವಿಷಯ ಅರ್ಥ ಆಯಿತು. ತಕ್ಷಣ ಅವನನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಪೊಲೀಸರ ಹತ್ರ ಒಪ್ಸಿದ್ರು. ಆ ದಿನ ಸಂಜೆ ಸಮಯ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ರು ಕೂಡ ಅವ್ರ ಮನೆ ವರಾಂಡದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. ವಿಶ್ವನಾಥ ಮೌನವಾಗಿ ಇದ್ದ. ರೀ, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸ್ರಿ. ಸ್ವಾಮೀಜಿ ಹೇಳಿದ ರೀತಿಯ ಯಂತ್ರವನ್ನು ತೊಳೆಯದೇ ಇದ್ದಿರ್ಬೇಕಾಗಿತ್ತು. ನಾನು ತೊಳೆದಿದ್ರಿಂದ ತಾನೇ ಇವಾಗ ಅದರ ಶಕ್ತಿ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು. ಗೌರಿ, ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. ನೀನು ತೊಳೆದಿದ್ರಿಂದನೇ ಆ ಸ್ವಾಮೀಜಿ ಮಾಡಿದ ಮೋಸ ಎಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಯಿತು. ಇಲ್ಲದಿದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಮಾತು ಕೇಳದೆ 10,000ನ ಕಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೆ. ನೀನು ತೊಳೆದಿದ್ರಿಂದನೇ ನಿಜ ಸ್ವರೂಪ ಹೊರಗೆ ಬಿದ್ದಿದ್ದು. ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸನ ರೀ? ಇಲ್ಲ ಗೌರಿ, ಇವತ್ತು ನೀನು ನಿನ್ನ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದಾನೇ ನನ್ನನ್ನು ಕೂಡ ಈ ಕಷ್ಟದಿಂದ ಹೊರಗೆ ತಂದಿದೀಯ. ನೀನು ಅಮಾಯಕವಾಗಿ ಅವತ್ತು ನನ್ನ ಜೊತೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆ. ಸ್ವಾಮೀಜಿ ಹತ್ರ ಚಿನ್ನ ಇರುವಾಗ ಕಬ್ಬಿಣವನ್ನು ಚಿನ್ನವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಅವರು ಹಣವನ್ನು ಮಾಡ್ಕೋಬೋದಾಗಿತ್ತಲ್ಲ ಅಂತ. ಆವತ್ತೇ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಚೇತರಿಸಿಕೊಂಡಿರ್ಬೇಕು. ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದೆ. ನೀನೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದು. ಅದೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ. ಆದ್ರೆ ನಮ್ಮಮ್ಮ ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ದೇವರಿಗೆ ಇಡುವಂತಹ ವಸ್ತು ಯಾವಾಗಲೂ ತೊಳೆದೇ ಇಡಬೇಕು ಅಂತ. ಆ ಕಾರಣದಿಂದನೇ ನಾನದ್ನ ತೊಳೆದಿದ್ದು ರೀ. ಹೌದು ಗೌರಿ, ಪಳಪಳ ಅಂತ ಹೊಳೆಯೋದೆಲ್ಲ ಚಿನ್ನ ಅಂತ ನಾನ್ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಇಷ್ಟು ದಿನ ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಅಂತ ನಾನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ಆದ್ರೆ ನಿಜವಾದ ಬುದ್ಧಿ ನಿನಗೆ ಇರುವುದು ಅಂತ ಇವತ್ತು ನೀನು ನಿರೂಪಿಸಿದೀಯಾ. ನಿನ್ನ ಅಮಾಯಕತ್ವದಿಂದ ಇವತ್ತು ನಾವು ಕಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದ 10,000 ಹಣವನ್ನು ನೀನು ಕಾಪಾಡಿ ಕೊಟ್ಟಿದೀಯಾ. ಸರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡ್ರಿ. ಇವತ್ತು ನೀವು ಹಣವನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಲ್ವಾ? ಇವಾಗ ನಾವು ಆ ಹಣವನ್ನು ಏನ್ರಿ ಮಾಡೋದು? ಈ ಹಣ ಸ್ವಾಮೀಜಿಯ ಬಾಯಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಇನ್ನೂ ಯಾವತ್ತೂ ಬಿಡದಿಲ್ಲ. ಈ ಹಣವನ್ನು ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಇಡ್ತೀನಿ. ಇನ್ನು ಮನೆಯ ವ್ಯವಹಾರದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುವಾಗ ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳ್ತೀನಿ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಬರುವುದು ಅಮಾಯಕತೆ ಅಲ್ಲ, ಸ್ವಚ್ಛತೆ. ವಿಶ್ವನಾಥ ಆ ಕಬ್ಬಿಣದ ವಸ್ತನ್ನ ದೂರ ಎತ್ತಿ ಬಿಸಾಕ್ತ.
ಅದನ್ನ ನೋಡಿ ಗೌರಿ ಕೂಡ ನಗಾಡ್ತಾ ಇದ್ಲು. ಆ ದಿನದಿಂದ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ನಿನಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೀನು ಬುದ್ಧಿವಂತ ಇಲ್ಲ, ಗುಗ್ಗು ಅಂತ ಹೇಳೋದನ್ನ ಬಿಟ್ಟ. ಅವನು ಮನೆ ಜವಾಬ್ದಾರಿ ಎಲ್ಲಾನು ಗೌರಿ ಹತ್ರನೇ ಕೊಟ್ಟ. ಈ ಕಥೆಯಲ್ಲಿರುವ ನೀತಿ ಏನು ಅಂದ್ರೆ, ನಮ್ಮನ್ನ ನಾವೇ ಬುದ್ಧಿವಂತರು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡ್ರೆ ಉಳಿದವರು ಯಾರು ಬುದ್ಧಿವಂತರು ಇಲ್ಲ ಅಂತಾನೆ ನಮ್ಗನ್ಸುತ್ತೆ. ನಮ್ಮನ್ನ ನಾವು ಬುದ್ಧಿವಂತ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಬಾರ್ದು, ಎಲ್ರೂ ನೀನು ಬುದ್ಧಿವಂತ ಅಂತ ಹೇಳೋ ತರ ನಾವು ನಡ್ಕೊಳ್ಬೇಕು.